யாரது? அடட, ராணி அம்மாவா? உள்ள வாங்க. என்னக்கா, என்ன விஷயம்? ஏன் அழறீங்க? ஏன் அழறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. நான் இங்கிருந்து போகலன்னா அந்த வேளாங்கண்ணி மாதா சத்தியமா நீ இந்த ஏழை மருத்துவ வச்சு மன்னிக்கணும். இந்த கரையில மட்டும் ஒரு ஆஸ்பத்திரி வந்துட்டா என் வயிற்று பொழப்புக்கு திண்டாட்டம் ஆயிருமேனு பயந்து கோவத்திலேயே ஆத்திரத்திலேயே உன்னை அப்படி பேசிட்டேன். அதனால இப்ப என்னக்கா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அன்னைக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு. அத யாருக்கிட்டயாவது சொன்னையா? இல்ல. அந்த நாராயணன் தான் என்னை ஏமாத்தினான். அது யாரு நாராயணன்? அவன் ஒரு தேல்கடி வைத்திய. அன்னைக்கு அவன் என்ன மருந்து சாப்பிட வச்சு அனுப்பிட்டான். மருந்து சாப்பிட்டா? குடிச்சிருந்த சாராயம். இல்ல, நீங்க சாராயம் குடிப்பீங்களா? அட ஏங்கண்ணு, என் புருஷங்காரன் இருந்தப்போ கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். அவர் போனப்பவே எல்லாம் போச்சு கண்ணு. மனசு பொறுக்காம தான் இப்படி எல்லாம். சரி, உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா? ஒருத்தன் இருந்தான். அவனும் ஒரு பொண்ணை கட்டிட்டு மாமியார் ரூட்டோட போயிட்டான். இந்த ராணி அம்மாவை பாத்துக்க யாரும் இல்ல தாயி. நீதான் காப்பாத்தணும். சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆளு வேணும்ல. நானும் தனியா தானே இருக்கேன். நீங்க ஏன் கூடவே இருங்க. ஐயா, கொஞ்சம் நிக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஒரு விஷயம் தெரியணும். அப்ப அதை சொல்ல வேண்டியதானே. அவசரமா போறவனை பார்த்து கொஞ்சம் நில்லுன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? நான் போற வேலைக்கு நீ போவியா? இல்ல, இந்த சுதந்திர போராட்ட தியாகி நாராயணமூர்த்தி எங்க இருக்காருன்னு தெரியுமா? எதுக்கு? நாங்க அவரை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்? நாங்க பத்திரிகைக்காரங்க. அவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதணும். நம்ம நாட்டுக்காக தியாகங்கள் பண்ண ஒரு பெரிய மனுஷனாச்சு அவரு. ஆமா ஆமா, போலீஸுக்கிட்ட அடியும் உதவி வாங்கிட்டு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர மாதிரி ஆளுங்க சுதந்திரம் வாங்குறதுக்காக என்னென்ன பாடுபட்டாங்கங்கிறத பத்திரிக்கை மூலமாவது இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டுமே. வாயா, அவர் வீடு எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன், வா. நம்ம போட்டியா நெருங்க போகுது. நீ என்ன டிராப் பண்றியா முரளி? இந்த போட்ல நம்ம ஏறினதுல இருந்து அவன் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஊரெல்லாம் சொல்லிடுவான். நீ ஏதாவது ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சு போயிடு. ஊர் சுத்துறதுலாம் நல்லா இருக்கு. ஆனா அவன் பழனி முதலாளி பையங்கிறத மறந்துடாத. ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அழுது பிரயோஜனம் கிடையாது. எப்படா போட்டு வரும், அதுல இருந்து அழகான பொண்ணு வருவாங்கன்னு வேடிக்கை பாக்குறதோட நிறுத்திக்கோங்க. எனக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ண வேண்டாம். என்ன இவ்வளவு கோவப்படுற? நீ எங்க ஹரியோட மாமா பொண்ணுங்கிறதுனால உனக்கு புத்தி சொல்றோம். சூதகமா நடந்துக்க. அப்புறம் அண்ணன் கிளி உன்ன தேடுதேன்னு இந்த ஆத்தோரமா பாடிட்டு போவ, புரியுதா? போராட்டம் தண்டனைன்னு காலத்தை கழிச்சவங்களுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடைச்ச இழப்பு என்ன, ஆதாயம் என்னன்னு சொல்ல முடியுமா? இழப்பை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய இழப்பு இழைச்சு போன என்னோட உடம்பு தான். குதிரைப்படையோட மிதியடியும் போலீஸ்காரங்களோட பயங்கரமான தடியடியால கிடைச்ச ஒரு பெரிய சம்பாத்தியம் இது. எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லணும்னா அதோ அவதான் என்னுடைய சொத்து. நேத்துக்கே வருவேன்னு எதிர்பார்த்தம்மா. நேத்துக்கு மதர் ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மாடி, பத்திரிகைக்காரங்க
என்ன பார்க்கத்தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி தாத்தா. என் பொண்ணோட மக ரேகா. நான் போராடிட்டு இருந்த காலத்துல என் பொண்ணு சாரதா இந்த வீட்டு முத்தத்துல ஓடி விளையாடிட்டு இருந்தா. ஒரு குழந்தையா ஜெயில் வாசம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது அவளோட ஜாடையிலேயே இன்னொரு குழந்தைய பார்த்தேன். அவதான் இப்ப போன என் பேத்தி. அம்மா இல்லாத அப்பனை கண்ணால கூட பார்க்காத ஒரு குழந்தை. அவளுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். பாப்பா ஆ? 40 பழம் தான் இருக்கு, 5 பழம் குறைவா இருக்கு. குறைவா இருக்கா? அப்படின்னா அது போதும். நான் சந்தைக்கு போய் அந்தோனி கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் பாப்பா. வேண்டாம் வேண்டாம், அப்படியே ஓடி போகத்தானே. இக்கரையில மூழ்குனா அக்கறையில எந்திரிக்கிற பயலாச்சே. நீ இங்கேயே இரு. இங்க 555 இருக்கா? என்னது? 555 சிகரெட் இருக்கான்னு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, பில்ஸோ சேர்னரும் இருக்கு. வாட்? சார்மினாரா? இந்த ஊர்ல 555 இல்லாம எப்படியா வாழ்றீங்க? இவன் மூஞ்சிக்கெல்லாம் 555 வேணுமா? துபாயில போய் ஏரோப்ளைனுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்னு ஊரை ஏமாத்துறானுங்க. திருட்டு பேமானி. வாப்பா, கோழி முட்டை தீர்ந்து போச்சு வாப்பா. முட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு நீ ஓட பாக்குற. ஏண்டா கடையில இருக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கா? மரியாதையா இங்கே நில்லு. ஊரா சுத்தணும் இல்ல. வாப்பா, என்னடா எனக்கு வயிறு கடமுடாங்குது. இத பாருடா, நீ பொய் சொல்லாத. நீங்க எல்லாம் ஒரு வாப்பாவா? வாப்பா வாப்பாவா வாப்பான்னு கூப்பிடுறதுனால மட்டும் நீங்க வாப்பா வாயிட மாட்டீங்க வாப்பா. உங்க வாப்பா மாதிரியே நீங்க இருந்தாதான் வாப்பா. நீங்க ரொம்ப நல்ல வாப்பா. இல்லாம உங்கள மாதிரி வாப்பாவா வாப்பான்னு கூப்பிடுற என்னதான் வாப்பா நீங்க வாப்பான்னு கூப்பிடணும் இல்ல வாப்பா? ஏய், என் கோபத்தை தூண்டாத. உமா மேல சத்தியம், இப்ப நான் போலன்னா இந்த இடமே நாரிடும். இந்த ஆத்தோரமா போய் உட்கார்றா. அங்க உட்கார்ந்தா எல்லாரும் பாப்பாங்க வாப்பா. யாராவது பார்த்தா எனக்கு வராது. அப்ப வேற எங்கேயாவது போ. வாப்பா மாதிரி வாப்பா தான் வாப்பா. நல்ல வாப்பா. யார் அந்த போஸ்டர் கழிச்சது? நல்லா இருக்க. எங்க இடத்துல போஸ்டரையும் விட்டுவீங்க, அதுக்கு நாங்க காவலும் இருக்கணுமா? நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நாங்க ஒட்டணும் தெரியுமா? எவனா அதை கழிச்சது? நீங்க தான் இதெல்லாம் கிழிச்சிங்களா? ஆமாண்டா, நாங்க தான் கிழிச்சோம். இப்ப என்ன பண்ணாங்கற? டேய், உங்களுக்கெல்லாம் தலைவன் சொல்லிட்டு திரியறானே உருப்படாத ஒருத்தன் முரளி. அவன் கொடுக்கற தைரியத்துல உங்க இஷ்டத்துக்கு ஆடுனீங்க, அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் பேத்துருப்பேன். என்னடா ரொம்ப பேசுற? அதுதான் நடக்காது. குடிச்சு வச்சு அடிக்கிறது தப்புடா. உனக்கு தைரியம் இருந்தா ஒண்டி கொண்டு போய் பாரு. சாந்து போட்டு அட சந்தனம் போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க. நல்ல போடு. விடு. அவ்வளவுதான். வட 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 வட. ஏண்டா, நாங்க கஷ்டப்பட்டு ஒட்டின போஸ்டரை கிழிக்கிறதுக்கு நீ யாரா? இந்த தொகுதியை உனக்குன்னு விட்டு கொடுத்தாங்களா? கழுத, இங்க வாடா. ஒட்டுறானா? எல்லா இடத்துலயும் தை. நல்ல தை. தேடனா? நல்லா எப்படி போதுமா? மேல போ. போட்டு கரெக்டா ஓட்டுறா. டேய்,
உன் வாழை எங்க கிட்ட ஓடு. டேய் உனக்கு ஒன்றும் அடிபடலையா? ஏன்டா இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டான் வெள்ளை கொடியோட. அவனுங்க போஸ்டர் கிழிச்சது இல்லாம சண்டைக்கு வர வந்துட்டானுங்க. பார்த்தல? டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்ன? மறந்து போயிட்ட. வா வா வா